நம்ம வச்ச பணத்தை நம்ம அல்வடி தின்னுவ நாங்க ஆஞ்ச பணத்தை நாங்க அருவானு தின்னுவ நான் சுட்ட பணத்தை நான் சுரக்கானு தின்னுவ இந்த நேரத்துல இன்னைக்கு என்னோட அரண்மனையில இன்னைக்கு வருஷம் ஒரு கிழமை இன்னைக்கு ஊரடங்கு வேலையில நான் உத்தரவு சொல்ல வரேன் இன்னைக்கு என் பூசை நிறந்துருச்சுன்னா எந்த குறையும் இல்லை எனக்கு எல்லாம் உதவி பண்ண மக்களுக்கும் நான் யாரோட கடனையும் நான் ஏற்றுக்க விரும்பல நாங்க அடங்காரியா விரும்பல என்ன நான் உங்களுக்கு கோடி வணக்கம் என்ன கை தட்டுங்க ஜோரா கை தட்டுங்கம்மா தலை உரைக்கு நீங்க இந்த பொண்ணை விட்டு மேலே வாங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு பிறந்தவர் கொடுத்தா அங்கே என்ன தருவீங்க என்ன தருவீங்க அப்புறம் கருப்பனாரு 60 தேங்காய் 70 சங்கிலி இதான் நேரத்தில் நான் உங்களோட நேரம் நான் உத்தரவு சொல்கிறேன் எனக்கு என்னோட அரண்மனையில் எனக்கு நிறைஞ்ச பந்தலில் நான் சிரிச்ச மனத்தோட நான் ராஜ அலங்காரத்தோட இன்னைக்கு பேச்சு சரைச்சு நான் பொண்ணு அடிச்சு நான் மாசோட வளர்த்துறேன் நான் ஐநூறு அங்காயி நான் உனக்கு மாறி வரம் கொடுக்குறேன் அம்மா சொல்லு என்னை வீடு மாறி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் மாதம் அதிகாரத்துலன்னா மரம் போய் பூக்கும் அஞ்சு பார்த்துக்குங்க என்ன உன் கவலையா நான் ஏற்றுக்க விரும்புகிறேன் அடுத்து பெரிய சாமிக்கு நான் ஏற்றுக்க போகிறேன் ஒரு பூங்குழந்தை கொண்டு வாங்க என் கைக்கு முன்னாடி இருக்கிறாங்க போய் சொல்லுங்க குழந்தைங்க முன்னாடியே இருக்கிறாங்க போங்க ஐயா அண்ணன் பெரியசாமி சொல்லி மேல நம்ம பெரிய கருப்பே இந்த நேரத்துல எனக்கு நான் மாறி கொடுக்க இன்னைக்கு உங்களோட அரண்மனையில இந்த 3 வருஷமா இன்னைக்கு ஆட்சி படைக்குது இன்னைக்கு அங்கோலம் காட்டுது இன்னைக்கு இருக்கலாமா பறக்கலாமா இன்னைக்கு இந்த இடத்த தோக்கலாமா இன்னைக்கு வந்த மக்களுக்கு இன்னைக்கு மண்ணு மனை இன்னைக்கு மாறி இருக்கணுமே ஒரு மாசம் எல்லாம் விட்டு எல்லாம் இடம் பாவுக்கு பாவு இன்னைக்கு நம்மளோட அரண்மனை வீதி வடக்கத்தக்க பார்த்த வாசப்படி இன்னைக்கு வச்ச வெத்தலைக்கு வாக்க பிரிக்கிற என்ன விவரம்னு கேட்குறேன் இன்னைக்கு 1 வருஷம் ஆச்சு உங்களுக்கு மாலை முடிஞ்சு மங்களி மூட்டை எத்தனை ஆச்சு 3 வருஷம் 1 வருஷம்லேயே ஆமாங்கிறீங்க 3 வருஷம் அப்போ நான் 1 வருஷம்னா நீங்கள் ஆமாம்பீங்களா
எண்ணி காய் போட்டு பார்த்தா அந்த மாசி பெரியண்ணா மலையை விட்டு இறங்கினா இந்த நேரத்தில் உங்களோட அரண்மனையில் இன்னைக்கு உறுதிவாக்கு போடுறேன், உத்தரவு சொல்கிறேன். வந்தேன் அம்மா காலை பிடிக்கிறீங்க, நீ கணத்தை வரம் கேட்குறீங்க, மடியாக பிடிக்கிறீங்க, இன்னைக்கு மக்க வரம் கேட்குறீங்க. நான் அள்ளி தந்தனா என்ன தருவீங்க எனக்கு? என்ன கேட்டால் அங்காய் பிறந்த அங்காய் உயிரை கேட்ப உயிரை கொடுக்க முடியுமா? அம்மாவுக்கு ரெட்டை கெடா 2 பல்லுக்கும் என்ன நறுக்குன்னு என் காவலை கொடுத்து காலி 1/2 பவுன் மங்குளியும் என்ன பேச்சு மாறக்கூடாது. உறுதி வாக்கு என்ன நான் பொய்யா உரைக்க மாட்டேன், எனக்கு புல வந்து நேர்ந்துடும். மாற மாட்டேங்களே. மாற மாட்டேன். குழம்பு கூடயா நல்லா புடி வலுவா நல்லா பிடிச்சிருவா. உங்களோட அரண்மனையில் இன்னைக்கு மாலை பூட்டியாச்சு, மங்களையும் சூட்டியாச்சு. விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை. ஏன்னா இன்னைக்கு அது குத்தம் இது குத்தம். நீ 1000 குளத்தாங்க கோடி 100 உலகம் இன்னைக்கு இருவரையும் சுத்தினாலும் உள்ள மனசுல அவனும் பெண்ணும் விட்டு கொடுத்து போகணும். உங்கள்கிட்ட அந்த வேலை கிடையாது. எதுக்கு நீ கையை கிழிச்ச? அதனால கிழிச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போயிருமா? சரியா போமா? இப்போ என்ன பண்ணலாம்? சேர்ந்துருன்னு நினைக்கிறீங்களா, பெரியணும்னு நினைக்கிறீங்களா? நீ நான் சொல்லணுமா? சேர்ந்து வாழணும்னு உங்களுக்கு என்னம்மா, பிரிஞ்சு போகணும்னு என்னம்மா? நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தை சீன் குழப்பம். நீயே அடங்கி போகிற, புரியுதா? அவங்களும் அடங்கி போகணும். என்ன இன்னைக்கு மாலை சூட்டியாச்சு, மங்களையும் பூட்டியாச்சு. நடந்து போச்சு. இதுக்கு மேலே குழப்பம் இருக்கக்கூடாது, புரியுதா? அரிப்பு 2 பேத்துக்குமே உங்களுக்கு குறைச்சிட்டேன். நினப்பு இருக்கா? ஒரு குழந்தை ஒன்று கூடயா? இங்கே இவ்வளோ கும்பல் அளவுக்கு வரமாட்டேன்னு சொல்லுங்க. எதுக்கு இங்கே கும்பல்? அங்கே நின்றுங்களா, அங்கே நின்றுக்குங்க. போங்க. அடுத்து எனக்கு மங்களையும் போட்டாங்க. வாங்க. மங்களையும் கொடுத்தீங்க யாரேம்மா? வாங்கம்மா. உன்னோட அரண்மனையில் எனக்கு பல குழப்பத்தோட பல சிந்தனையோட வந்த பூசை என்ன உள்ளத்துல 1 உதட்டில் 1 வாரி விசிறவன் நான். எனக்கு உள்ள சுத்தமாக இருக்க புள்ள மட்டும்தான் ஏற்றுக்குவேன். என்ன இன்னைக்கு தாய்க்கு ஆபத்துன்னு நம்ம காலை பிடிக்கிறோம். ஆனால் தாய் மனசு குளிரணும். எனக்கு முன்ன ஒரு சொல்லும் பின்ன ஒரு சொன்னோம். அதே நான் வாக்கினா என்னை பொய்க்காரின்னு சொல்ல மாட்டேங்க. இந்த இடத்துக்கு போனோம், பொய் சொல்லிருச்சு. என்ன நடந்தாலும் பேசுவீங்களா பேச மாட்டேங்களா? நான் இருக்கிறவாய் எங்கள் 4 பேசுவோம். பல்லு இருக்கிறவாய் என்ன பண்ணுவோம்? 10 பேசுவோம். எப்படி பேசுவோம்? நான் இருக்கிறவாய் 4 பேசுவோம். பல்லு இருக்கிறவாய் 10 பேசுவோம். நீ என்ன பேசுன, என்ன நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். என் கண்ணை கட்டவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. தான் அம்மா கொடுத்தா நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம். நான் திருப்பி அனுப்பிடுவேன். காசுக்கோ பணத்துக்கோ லஞ்சத்துக்கோ நான் அடிமைக்காரி கிடையாது. என்னைக்குமே என் வாழ்க்கையில் கிடையாது. அம்மான்னு நம்பி வந்தவங்களுக்கு உள்ளம் ஒரு மனசாதான். உங்களுக்கு 3 தடையை உண்டுபடுத்தி விட்டேன். என்ன எல்லை விட்டு எல்லை இடம் விட்டு இடம் அவங்க வரத்துக்கு தீட்ட. இப்போ நீ அந்த தீட்டு விட்டுட்டு உன் பூசை வந்தது. எப்படி அந்த பூசை ஏற்றுக்குவா சொல்லு? விசிறி போடுவேன். அம்மா அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட்ட சக்தி.
இன்னைக்கு 1000 கூட்டத்துலையும் கும்பல்லையும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு இரு கண்ணெல்லாம் ஆராய்ச்சி பார்க்குற சத்தி நான் மாற மாட்டேன். என்னை மாறாட்டம் பண்ணக்கூடாது. என்ன உன் கனி கொண்டு வைப்பா. இங்க கூட இங்க கூப்பிடு. கூப்பிட்டு வா. இந்த நேரத்தில் எந்த வீட்டு இடம் இடம் தாவுட்டு தாவு திசை விட்டு திசை தேடி வந்திருக்கிறீங்க. என்ன குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிருக்குது, புரியுதா? வாயை திறந்து பேசணும். உங்களுக்கு மாலை முடிஞ்சாச்சு, மங்களையும் சூட்டியாச்சு. இந்த நேரத்தில் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, புரியுதா? ஆராய்ச்சி பார்த்தா அதிகாரத்தில் போந்தோன்னா உங்களோட அரண்மனை இன்னைக்கு அம்மாவை தேடி இன்னைக்கு தான் நீ முறை வந்திருக்க. இன்னைக்கு வெளியூர் பொண்ணு இத்தனை கூட்டத்தில் ஆராய்ச்சி பார்த்தா அம்பெடுத்து விட்டோம், புள்ளி போட்டு பார்த்தோம், பிறந்து நாங்கள் சார் இன்னைக்கு நான் ஊரடங்கு நேரத்தில் உத்தரவு சொல்ல வந்து என்ன விவரமும் ஏறிட்டு பார்த்தேன். சார் இன்னைக்கு என்னோட அரண்மனையில் உங்களோட கட்டடம் ஓடி போய் பார்த்தா அங்கே தெங்கிழக்கு வீதி வடக்கத்தக்க பார்த்த வாசப்படி இன்னைக்கு மாலை சுட்டி மங்களையும் சுட்டி 5 வருஷம் இருக்குமா? எத்தனை வருஷம்? நீ எனக்கு சொல்லி கொடுத்தியா எப்படி அம்மா புள்ளி போட்டா? இல்லை உன் தம்பி சொல்லி கொடுத்தானா? எப்படி அம்மாவுக்கு தெரியும்? எங்க அண்ணன் கட்டவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இந்த நேரத்துல உனக்கு வாழ்க்கையா குழந்தைய அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு என்ன இருக்கு? வாழ்க்கையே பிரிஞ்சிருக்கிறிய. இன்னைக்கு தாயோடே கெதி, தாப்போடைய கெதி. இன்னைக்கு நின்னருஞ்சோலையில அன்னரும் இன்னைக்கு எட்டி உதச்சு ஏர்போர்ட்டு பார்த்து உங்களோட அரண்மனையில உறுதிவாக்கு சொல்றேன். இந்த வாழ்க்கை சேருமா சேராதா? எங்களுக்கு குழந்தை கொடுக்கணும். இன்னும் வாழ்க்கை சேராதான் நாங்கள் குழந்தை உருவாகும். இங்க வாழ்க்கையே சேராத இருக்கு, அப்புறம் எப்படி மரம் பூ பூக்குவோம்? இப்போ உனக்கு எந்த பிரச்சனை முதல்ல தீக்கணும்? வாழ்க்கை பிரச்சனை பேசுறாரா? எவ்வளவு நாள் இருக்கும்? இருக்கும். இப்ப இந்த வாழ்க்கை உனக்கு சேரணும்னு நினைக்கிறியா, பிரியணும்னு நினைக்கிறியா? சொல்லாயா? வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, கடலூர்ல இருந்து. என்ன மக்க முகம் சோரக்கூடாதுன்னு இத்தனை கூட்டத்துலயும் இன்னைக்கு நாங்கள் அண்டி எடுத்து என் வாசம் வந்தவங்க சந்தோஷமா தான் போகணும். உங்க புத்தி மாறாது. நான் இருக்கிற வாய் 4 டைம் பேசுவீங்க, பல்லு இருக்கிற வாய் 10 டைம் பேசுவீங்க. உங்களுக்கு தாய்க்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். நான் அருளை வாரி கொடுக்குறவேன். என்ன எல்லாத்து கையாலையும் சந்தோஷமா அம்மா கையால குங்குமம் வச்சு காய் போட்டு மிதிச்சு உங்க புத்தி மாறாது, என்னைக்குமே மாறாத புத்தி. தாய் ஒரே மனசா நிக்கிறவ. என்ன ஆலயம் வந்தவங்களுக்கு அருளையும் பொருளையும் அள்ளி கொடுக்கறத அம்மா. அவ பேரு மழையா வளர்ந்துக்கிட்டு தான் போனோமா, ஒழிஞ்சு கீழே போக கூடாது. அவ வாரி வாரி கொடுக்குற அங்காள ஈஸ்வரி அரிராமன் தாங்க. நான் தீர்த்து தராயா உன்னோட அரண்மனைக்கு இந்த வாழ்க்கை சேர்த்து தருவேன். இது கோர்ட்டோ கேஸோ வழக்கோ போட்டுக்கிறீங்களா? உத்தரவு கேட்டதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா என்ன பிரச்சனை தெரியல, அந்த வீட்டுக்குள்ள என்னால உள்ளாரே போக முடியல. என்ன உள்ளாரே சேர்க்க மாட்டேங்குது. நான் வெளியில பிச்சாடுக்காத ஒரே நடுத்துல நின்று முன்னையே சொல்லிட்டேன். தாய் வீடு தாப்பம் வீடுன்னு வனவாசம் ஓட்டு தன்னாசம் பிரிஞ்சாச்சு. இன்னைக்கு அரசனோட ஒற்றுமை பெண் ஒண்ணு விட்டு கொடுத்து போகணும், பெண் ஒண்ணு சொன்னா ஆண் ஒண்ணு விட்டு கொடுத்து போகணும். என்ன இன்னைக்கு மாயமோ மந்திரமோ தந்திரமோ பில்லியோ சூனியமோ செய்வனே கிடையாது. என்னோட அரண்மனையில இது 7ஆம் மாடு பாயா தண்ணி குடி போத பிரச்சனை, புரியுதா? நடக்குதா? அதிகமா நடக்கும், கம்மியா நடக்காது, அதிகமா நடக்கும். அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல நீ அங்காரமா பேசுவ, புரியுதா? அந்த கோபம் தனியணும். பெண் புத்தி பின் புத்தியான இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு பொறுமை முக்கியம். இன்னைக்கு அம்மா காலை பிடிச்சிருக்க, வாழ்க்கையை சேர்த்தி தரேன், புரியுதா? இது அரசன் வீட்டுக்கு வருவேன். வரணும், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரணும். அவன் புத்திய நல்ல புத்தி நீ தான் கொடுக்கணும்.
உன் கூட வச்சுக்க. உனக்கு தூக்கம் வராது, சோறு இறங்காது, இந்த புடனி இழுத்து பிடிக்கும், கை கால் குடைச்சல், இது தேய்ச்சி குளிச்சிக்க. இதை வந்து வீரோட அம்மா அங்காயி என் கூட இருக்கணும். எல்லை விட்டு எல்லாம் இடம் விட்டு இடம், தாவு விட்டு தாவு, திசை விட்டு திசை உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். எனக்கு நீ நல்ல வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பீரோவில் வச்சுக்க. புரியுதா? குங்குமம் கொடுப்பா. கயிறு காட்டு. அடுத்து இந்த குழந்தை வரத்துக்கு வந்து நீ 3 பேர்த்த கூப்பிடு. உங்களோட அரண்மனையில் இன்னைக்கு ஏனோ தானோ எனக்கு என்னன்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. என்ன சும்மா நம்ம போகிறோம் வரோம், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற குழப்பம் இன்னைக்கு கட்டுக்கோப்பு எங்கே வரசேன். உங்களுக்கு முன்ன அக்கறை இருக்குதா? இருக்குதா? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கம்மா இருக்குது? அம்மானு ஒரு மனசா உள்ளத்துல தான் நிறுத்தணும். உள்ளத்துல தான் நிறுத்தணும். அங்கத்துல ஒண்ணு அடி வயிற்றுல ஒன்று இருக்கக்கூடாது. மனசு நிறைஞ்சாதான் அடி வயிறு நிறையும். என்ன அடி வயிற்றுக்குள்ள கணத்தை இருப்ப கால் போட்டு மிதிப்பேன். என்னோட மயமே தெரியாது. 5 பேருமே எங்கள் அரவன் தீர்த்தமும் என்ன என் கும்ப படையிலும் உள்ளா இருக்கிறத வாங்கி 5 பேரும் தானே முன்னாடி நின்றுக்குங்க. அள்ளி கொடுப்பேன். வயிறு நிறைய அம்மா எங்கள் வயிறு நிறைய சோறு. நீ போடுற காவை உயிர் காவையா இருக்கணும். உயிர் கொடுத்தா பேச்சு மாறாத, என் மனசு குளிரணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, என் பூசை வந்துடணும். யாருக்கா இருந்தாலுமே இன்னைக்கு 5 பேருமே முட்டி போட்ட 6 பேர். எத்தனை பேர் முட்டி போட்டீங்க? எத்தனை பேர்? 6 பேருமே ரெட்டை கெடா வெட்டி அம்மாவளுக்கு மங்களையும் போடணும். புரியுதா? உங்க காணிக்க நீங்க பெருசா நான் பெருசான்ற கூடாது. கணத்தை வரத்தை அள்ளி போடுவேன். 6 மாசமோ 3 மாசமோ 2 நாளோ உதஞ்சி நிப்பேன். என் கரு முட்டைய உங்களுக்கு கால் விரலால உழைச்சி உள்ளுக்க நிறுத்துவேன். உள்ளுக்க நிறுத்துனா அம்மா கூட இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. புரியுதா? கும்பப்படையில கூப்பிடுங்க. அப்போ வாங்க. என்ன கயிறு கட்டு. கயிறு கட்டாய அடுத்து எனக்கு கெடா கொண்டு வந்து விட்டுவீங்க. வாங்க, எழுந்துச்சு ஓரமா இல்லைங்க. கும்பம் குலைக்கும் பொழுது கூப்பிட்றேன். வாங்க. எனக்கு ஜோ எப்படி சொல்ற நீ? அதான் உங்க கெடான்னு எப்படி சொல்ற? அதான் உன் கெடான்னு எப்படிப்பா சொல்ற? எங்க சாமி கெடா? உன் கடா மறுபூச்சைக்கு தான் வெட்ட போறேன். இன்னைக்கு வெட்டல, என்னைக்கு அது நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். நீ அதுதான் உன் கடை. நீ எப்படி முடிவு? கருப்பு கடைனா எல்லாம் கருப்பு கடை ஆயிருமா? எப்படி ஆகும்? எங்கடா சாமி கடைன்னு மாறாட்டம் பண்றீங்க? எனக்கும் இன்னைக்கு 10 ரூபாய்க்கு செய்யறது அம்மாவுக்கு 5 ரூபாய்க்கு. ஒரு மனசா உன் கடை நிறுத்திதான் வச்சிருக்கேன். மறுபூசைக்கு தான் காவ கொடுக்க போறேன். என்ன இன்னைக்கு ஆயால நம்பி இன்னைக்கு நீங்களும் ஊட்டியில இருந்து எல்லாம் ஊட்டி எல்ல இடம் ஊட்டி இடம் தாவுட்டு தாவு எனக்கு என்ன வேண்டும் நீங்க நினைச்சு பார்த்து சொல்லு. கரெக்டா? எல்லாமே அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? எப்போ எப்போ அப்புறம் நீ புடிச்ச உனக்கு நிறைவேறவில்லையா? புடிச்சிங்க அதுல ஒண்ணு நிறைவேறிச்சுங்க சார். எது? மாறி மாறி என்ன மாறாட்டம் வந்து
அதுலயும் இதுலயும் குழப்பத்தை உண்டுபடுத்தக்கூடாது, புரியுதா? தாய் உள்ளம் நிறையணும். இன்னைக்கு கடமைக்குன்னு எல்லா மக்களுக்குமே நான் சொல்றது அதுதான். அம்மா உங்க மனசை குளிர வச்சா அம்மா மனசு குளிரணும். என்ன இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், கும்பிடுறோம், நம்மளும் 10 பேர்த்தோட 11 எல்லா மக்களுக்குமே சொல்றது அதுதான். என்ன இன்னைக்கு இந்த இடத்துல அவ உயிரா உக்காந்து ஆபத்துன்னு வரவங்களுக்கு அவ வாரி விட்டா என்ன சொல்லுங்க? இதா பொய் பேசுது, இந்த சாமி பொய் பேசுது, எல்லாத்துட்டையும் பணம் பிடுங்குது, அப்படிதான் பேசுவீங்க. ஆனா அம்மாவை குறை வைக்கிறீங்களா? என்ன பண்ணிக்கலாம்? அம்மா பூஜைக்கு போய் யார்கிட்ட கேக்குவா? வருஷம் ஒரு கிழமை யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் அம்மா கெஞ்ச மாட்டா என்னைக்குமே, புரியுதா? அந்த தப்பு இருக்க கூடாது. இதோட என் ஆலயத்துல நான் ஒவ்வொரு டைமும் பாடி குத்துறது அதுதான், புரியுதா? எனக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது, மனசு மகிழ்வா என்ன சேர்த்தி தருவேன். பொந்தில் இருக்குங்களா? நான் வந்துருங்க, எல்லாம் ஜோரா நில்லுங்க, ஒரு ஆட்டம் பாட்டம் தான் இன்னைக்கு. எந்த குழப்பமும் வராது. என்னப்பா நம்ம வந்து உக்காந்துருந்தோம், சாமி நம்ம குங்குமம் வைக்கலையே, அது நட தரமாட்டேனே, நட தரமாட்டேனே. உன் பெத்த பிள்ளைக்கு ஒண்ணு, என்னது உன் பெத்த பிள்ளைக்கு ஒண்ணு, என்ன அதுக்கப்புறம் மண்ணு மனை செய்யற பூமி வீடு, அது சுத்த கரைய ஆகுமா? ஆவாதா? நாள் கெடுவில் இருக்குது. அந்த நாளையும் கெடுவு எனக்கு குறிச்சு கொடுப்பியா? குறிச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு என்ன குறிச்சு கேக்குறப்ப எதுக்கு வேணுங்க? அதுக்குதான் வேணும், புரியுதா? வழிவேட்டி தந்தனா எனக்கு என்ன கொடுப்பீங்க? என்னது? எப்போ மாறக்கூடாது? என்ன இன்னும் 3 மாசத்துல நான் புள்ளி போடு உங்களுக்கு மேற்கு எல்லையில போட்டேன்னா கண்டறிஞ்சு பாத்துக்கணும், புரியுதா? தடை இருக்க கூடாது, எனக்கு தானா தகவல் வரணும். என் மனசு நிறந்துருச்சு, உன் மனசு குறை வைக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே குறைதான். இருந்தாலும் நான் போனா போகுதுன்னு நான் நிறப்பூசியா ஏத்துக்கிருவேன். எனக்கு ஊரே இருகாரையும் சேர்ந்து கும்பிட்டாலும் பத்தாதான் எனக்கு மசானத்துல இருக்க. ஒருத்தர் இல்லாதா மேல ஆகாசம் கீழே பூமாதேவி எரியிற அக்கினி நடு சொடரில அங்கம் பேரண்டு அங்காயினும் பேர் எடுக்கிறவன் நானு, புரியுதா? என்னை கட்டுப்படுத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அம்மா கருவை அழிக்கிருவேன், நான் கருவை கொடுத்துருவேன். அன்பு கட்டுப்பட்ட தாய், புரியுதா? மாறக்கூடாது, எனக்கு தகவல் வரணும். இன்னும் 120 நாள், உங்களுக்கு 90 நாளுக்குள்ளார நான் முடிவு கட்டுவேன். கண்டறிஞ்சு பாத்துக்க. இங்க ஒண்ணு நினைச்சுக்க ரொம்ப இழுபடியா இருக்குதுங்க, அதையும் முடிச்சு கொடுங்க. அடக்கி தரம்போ, புரியுதா? மடியேந்தி பிச்சை கேக்குறா அங்காயி, மடியேந்தி பிச்சை கேக்குறா. பாடுங்க, எழுந்திருச்சு பாடுங்க. அம்மா மக்கா வரம் கேக்குறாளே அங்காயி, அம்மா மக்கா வரம் கேக்குறாளே அங்காயி. குழந்தை இல்லாதீங்களா முட்டி போடுங்கயா. பிச்சையும் கேக்குறாளே வேஷம் வேஷம் போட்டு, ஏ பிச்சையும் போடுங்கடி, பிச்சையும் போடுங்கம்மா. அம்மா மடியையும் வீக்கிறாளே மக்கா வரம் குடிப்பீன்னு, மடியையும் வீக்கிறாளே மக்கா வரம் குடிப்பீங்கன்னு. கை தட்டுங்க ஐயா, இது கூட உங்களுக்கு கை தட்ட முடியாது. மடி பிச்சை எம்போடுங்கடி, மக்கா வரம் கொடுத்துவாரு. அங்க லேசு பாரு சொல்ற எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தோட தான் அமைச்சு விடுவேன். மடி ஏந்தி நிக்கிறாளே மக்கா வரம் கொடுக்க வேணும். சத்தா மூம்பத்துலன்னு ஓசை எம்பத்துலாயா, ஓசை எம்பத்துலாயா. மடிய நேரம் பண்ணும், வயிறும் நேரம் பண்ணும்னு. அங்க லேசு பாரு பிச்சையும் எடுக்கிறாளே 1000 முங்கனுடைய
அங்கால ஈசுபரி ஹரிராம் எந்தங்கையாரு உனக்கு எதுக்கு இந்த நிலைமை வேசக்காரி 1000 மூவாவதாரம் கிளவி புள்ள ரோகத்துல படிக்கும் போவனிக்கிட்டு ஏமா பிச்சையும் தான் போடுங்கன்னு மடியா இவங்க கேக்குறாளு மக்க வரம் கொடுப்பீங்கன்னு ஆளை ஏவந்தவர்க்கு அடிவயிறு நிரம்பணுமா உன்னை தேடி வந்த மக்களுக்கு தேவி வரம் கொடுக்க வேணும் நாடி வந்த மக்களுக்கு நல்ல வரம் கொடுக்க வேணும் காசை ஏவிசிறனாலே கருமம் முந்தொலைனாயா பணத்தை ஏவிசிறனாலே பாவம் முந்தொலைய முன்னு பணத்தையுமே போடுங்காடி சத்தா மூம்பத்திலுன்னு சாஞ்சி நல்லா நிக்கிறாயா ஓசாய் ஒம்பத்திலுன்னு அங்காய் ஒளிஞ்சு நின்று நிக்கிறாயா சத்தா மூம்போடுங்கம்மா அங்கால ஈஸ்வரிக்கு குறுப்பூச நடக்குதாயா கோவிந்தாவை கூப்பிடுங்க ஏ அண்ணன் நல்ல மாயவரு ஹரிராம் தங்கையாரு பாரி நல்ல வரம் கொடுக்க மண்டியிட்ட மக்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேணும் கொம்பே ரொம்பாலனுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேணும் மடியேன் ரொம்பாலனுக்கு மடிப்பிச்சையும் கொடுக்க வேணும் அங்கால ஈசுபரி ஹரிராம் தங்கையாரு வேணாமா இந்த கோபம் உன் மாளிகை வந்தவர்க்கு மக்க முகம் சோறக்கூடாது அடிவான குறி உரித்து ஆட்ட நல்ல பாட்டத்தோடு அரளகண்ட மேரலோடு ஆட்டா மும்பத்திலன்னு சத்தா மும்பத்திலன்னு அங்கால ஈஸ்வரிக்கு கோவிந்தாவை போடுங்கய்யா கோடுங்க சரணமோ குறுப்பு சாவாங்கிறாளே நம்ம நல்ல அங்காயி மாறி நல்ல வரம் கொடுக்க காராளு இந்த நேரம் குங்குமம் வச்சுக்கோங்க எல்லாரும் பாருங்க ஒரு சைடு அப்படியே வந்து அப்படியே திரும்பி ஹாயா நீங்களும் எங்க உமாவ பிரேமா 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 நீங்களும் எங்க பிள்ளைக்கு மூக்கு கொடுத்தவ யாரு இந்த குழந்தை வேணாம் அழிச்சிடணும் என்ன மூக்கு இல்ல அது உச்சத்துல கிடக்குது அந்த மூக்கு கொடுத்து ஒட்ட வச்சது யாரு நான் சொன்ன வாக்கு மாறுனதா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா என் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுமா மூக்கு வளராம கிடக்குதுமா ஆனா தாய் நான் சொன்ன வாக்கு மாறனா அப்புறம் ஏன் நீங்க மாறுறீங்க ஏன் மாறுறீங்க மாறக்கூடாது இன்னைக்கு எல்லாமே எனக்கு குறப்பூசுதான் மக்கம் அவங்க சோறக்கூடாது நான் வாங்கிக்கிட்டேன்னா சரி சார் ஆபத்துன்னு காலை அம்மா காலை பிடிக்கிறோம் என்ன அம்மா மனசு நெஞ்சும் குளிரணும் அப்பதான் நிமிந்து நிப்பா புரியுதா அம்மா கிட்ட போனா எனக்கு இது நடந்ததுன்ற பேரு தான் இன்ன வரைக்குமே வருஷம் அவ பேரும் புகழும் எட்டனை கோடி எல்லைக்கு வசந்துகிட்டு தான் போகுது கீழே போக மாட்டேன் விட மாட்டேன் அவ சொன்ன வாக்கும் என்னைக்குமே நான் மாற மாட்டேன் மாறக்கூடாது எழுந்துருங்க நமக்கும் வாழ்க்கை ஃபர்ஸ்ட் படிப்பு புரியுதா வேலை இந்த மாதிரி இடத்துல எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது இன்னும் 1 வருஷம் உனக்கு டைம் கொடுப்பேன் அதுல படிச்சு வழி வெற்றி பண்ணி தருவேன் அதை புத்தியா உக்காந்து நம்ம தான் படிக்கணும் புரியுதா நம்ம 50% போட்டா அம்மா 50% போடுவேன் என் புள்ள கஷ்டப்படுது அப்படின்னு செய்யணும் நம்ம முயற்சி எடுக்கணும் புரியுதா அந்த குழப்பத்தை தூக்கி போட்டுரு
நான் பாத்துக்கிறேன். புரியுதா? வழிவெட்டி தர எழுந்திரி. அவன் தானா வருவான் போ. நீர் வச்சிட்டேன்ப்பா. எனக்கு தண்ணீர் வேணும் சொன்னீங்க. தரேன்ப்பா. ஓய் இது வெள்ளாம காட்டுக்கு போட்டுருங்க. போதும். 3 வயல் இருக்கா? ஆமா. அது 3க்குமே போடு. எழுந்திரி. உள்ள ஒரு கோரிக்கை வச்சுட்டு வர சொன்னிச்சு. அது நல்லபடியா கும்பிட்டுக்க அம்மாவை. சரி பண்ணி தரேன்னு முன்னையே சொல்லிட்டேன். சரி. எழுந்திரி. பாப்பா கும்பப்படல் வாங்கி சாப்பிட்டுக்குங்க. புரியுதா? எங்க வரசேன் உங்களுக்கும் பலா குழப்பம், பலா புத்தி, பலா சிந்தனை. இன்னைக்கு உயிர் போகுது உயிர் வருதுன்னு அம்மா கலப்பிடுக்கிறீங்க. கூப்பிடுங்க வரசேன். கோயிலுக்குன்னு வரேன். ஏறும் பொழுதும் எட்டனை கோடி எல்லை ஆபத்துன்னு அம்மா களை பிடிக்கிறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு தயக்கம் தாமசம்? இது சரியா தப்பா? தப்பா சரியா? தப்புனா எப்படின்னு எடுத்துக்குவேன்? உன்னை யார் வீட்டுல விட்டுற சொன்னா? இது யாரோட தப்பு? இன்னைக்கு உடம்பு முடியலம்மா, எனக்கு சுத்தம் படுத்தி கொடுமா. அதே அம்மா வந்து முன்ன ஒண்ணு சொல்லி பின்ன ஒண்ணு சொன்ன என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? உன்னை இப்ப எப்படி வச்சிருக்கேன்? அப்புறம் எதுக்கு மாறுறீங்க எல்லாம் புத்தி மாறாட்டத்துல? ஆபத்துனா பங்காய் களை பிடிக்கிறது, ஆபத்து முடிஞ்சா உதறி தள்ளுறதா? அம்மானா ஆயுசுக்கும் உயிர் போற வரைக்கும் அவ கொடுத்த உயிர் பேச்சு நினைச்சுக்கணும். புரியுதா? அதுதான் அம்மா கொடுக்குற காணிக்க. நம்ம எங்க நினைக்கிறீங்க? வாயிலையா? வெறும் வாயில இருக்கக்கூடாது, உள்ளத்துலதான் நிறுத்தணும். எழுந்திரி. டக்குன்னு வாங்க, நீர் வச்சு விடுறேன். எனக்கு தெரியாது என்ன வேணும். நீங்க என்னன்னு அதுக்கு முன்னாடி உடம்புக்குள்ள இருக்கு என்ன வேணும்? எழுந்திரி. எழுந்திரி. உனக்கு புத்தி பொய் என்ன? ஏய் மென்னு புடுவேன். என் கண்ணை மறைக்க முடியாது. இதே ரூபத்துல வருவேன். என்ன மிதிப்பேன். அங்காய் மிதிக்கிறான்னு நினைச்சுக்க. அப்ப நினைச்சுக்குவியா? அதனால அதுக்கு சின்ன புத்தி, வயசு மாறாட்டம், வேற எந்த குழப்பமும் கிடையாது. பதட்டம், ஸ்கூல் போல அந்த ஒரு பக்குவம் அது கிடையாது. பொறுப்பு கிடையாது. மத்தபடிக்கு எந்த டர்ச்சிலும் எந்த குழப்பமும் கிடையாது. எல்லாத்தையுமே நான் ஓரம் கட்டிட்டேன். புரியுதா? இன்னைக்கு பெத்த மக்கா பேர் வச்சமாதான் வண்டி வாங்கணும். மறுபடியும் கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். அந்த அம்மா கும்பிட்ட தெய்வம் கூட வந்து எந்த குழப்பமும் விடல. உயிர் சேதம் ஆகாது. இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அப்பயும் அவன் ஆட்டம் அடங்காது. அதிகாலம் கிளம்பும். என்ன அடக்கி தரம்போ. எழுந்திரி. மறுபடியும் வண்டி வாகனத்துல பார்த்தா போகணும். நவுறு. தீர்த்தராயா? தீர்த்தரேன். தடவு நெஞ்சில சயா. மண்ணாலேயோ மனையாலேயோ பொண்ணாலேயோ பொருளாலேயோ சேதம் கிடையாது. இன்னைக்கு பெத்த மக்கா பேர் வச்ச மாதான் வீட்டுல 3 பேரத்தோட நேரம் சரி கிடையாது. அதனால ஆட்டி படைக்கும் அலங்காலம் காட்டும். இதனால நான் அங்காய் கூட தானே இருந்து பட்டி நான் காவ காத்து வரேன். எந்த குழப்பமும் விட மாட்டேன். எந்த ஒரு சேதமும் ஆகாது. புரியுதா? மனச போட்டு குழப்பிக்கணும். என்னம்மா எங்களுக்கு மாட்டுலயே கண்டம் வருது, மாடு ஒண்ணு மாட்டுது, மாடு ஒண்ணு உதச்சுது, என்ன அந்த நேரம் அதுல கிரகம் அடிபட்டு போகும். புரியுதா? சனிக்கிழமை கண்டா உன் பெத்த மவன் பேர பிள்ளைங்க 3 பேருமே குளிச்சுட்டு காக்காய்க்கு சோறு வைக்க சொல்லு. படிப்படியா அது குறையும் அந்த வேகம்.
குணப்படுத்துறேன். புரியுதா? ஹாயா எங்க அரசன் அதுதான் எங்க இன்னைக்கு என்னம்மா குழப்பம் ஏது குழப்பம்? இது வாழ்க்கை பிரச்சனை கேக்குற. பெத்த மவன் பேரு வச்ச மாதா குடும்பம் பிரிஞ்சிருக்குதுமா. எங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. இன்னைக்கு பெத்த மக்கா பேரு வச்ச மாதா அதுக்குன்னு 2 வாரிசு இருக்கணும். எத்தனை பிள்ளைங்க? 2 வாரிசு. புரியுதா? 2 வாரிசுக்கும் எந்த குழப்பம் இல்லாத விட்டுட்டு ஓடிட்டா. புரியுதா? இப்ப ஊடு வந்து சேருவாளா? ஊடு வந்து சேர மாட்டாளா? என் குடும்பத்தை சேர்த்ததுன்னு எனக்கு என்ன தருவ? என்ன கேட்டாலும் என்ன தருவீங்க? மங்களையும் போடுறமா, என் பட்டி செதறக்கூடாது, அவளை என் கட்டடம் கொண்டு வந்து சேர்த்துணுமா அப்படின்னு கும்பிட்டுக்க. கிட்டலவா சாயா, பூவு எடுப்பியா பொண்ணு எடுப்பியா, மாலை சூட்டுவியா மங்களையும் பூட்டுவியா? நீ சொன்னாதான் தெரியும் தெரியாது. புரியுதா? அம்மா பொறுமையா இருந்தாலும் பொறுமையா செய்வேன். புரியுதா? அவசரப்படக்கூடாது, ஆதங்கம் படக்கூடாது. அதோட நேரமும் முடிய போற கட்டம். அதோட உடம்புலயும் மருந்து இருக்குது, போய் எடுத்துக்குங்க. சரி சாமி, அந்த பெரிய குழந்தைமா பெரிய தலவான வந்தவ திருந்துவாளா? திருந்த வைப்பியா வைக்க மாட்டியா? திருத்தி தராயா? இப்ப திருந்திதான் இருக்குது. புரியுதா? அந்த அளவு குழப்பம் கிடையாது. அந்த பெரிய குழந்தை வயிற்றுலாம் மறந்து கிடையாது இல்லையா? உன் சின்னம்மா வயிற்றுல இருக்குது, ஊதிக்குங்க. சரி சாமி. சரி ஐயா, அங்க ஐயே வந்திருக்கிறான். நீங்க சொல்லி வருவான். காலையில தானே போவீங்க எல்லாரும்? உட்காந்து கும்பப்படையில் வாங்கிக்கோங்க. சரியா? எழுந்துரு. அள்ளி போடுறேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தொழிலுக்கு வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? உட்காருங்க. கடைசியா கும்பப்படையில் தரேன். என்ன உனக்கு என்ன புத்தி மாறாட்டம்? என்ன மாறாட்டம்? என்ன மாறாட்டம்னு கேக்குறேன். இன்னைக்கு இது இருமனசோட எங்க அம்மா கிட்ட வந்திருக்கணும். புரியுதா? போலாமா வேணாமா? எனக்கு காலையில கோயில் வேலை. என்ன எப்படி இருமனசாதான் வந்திருக்கணும். கரை வேற கீழே வைப்பா. படையல் கொடுப்பேன். முன்னே நீர் வச்சுட்டு இருந்தேன் அவங்க. உடம்புல சாராத நோவு, என்ன தீராத வைத்தியம் என்னன்னே சொல்ல முடியலம்மா. இது தீருமா தீராதா, ஆறுமா ஆறாதா அப்படின்னு என்ன குறிச்சு கேக்குறீங்க. தீர்த்து தரேன். அம்மாவோட கரவம் தீர்த்தம் மட்டும் ஒரு 13 வாரம் குடிச்சு வா, சுத்தம் பண்ணி தருவேன். தேகம் பூரா புல்லுக்கு புண்ணா, நெஞ்சில இருந்து உயிர்நிலை வரியா அடி பாகம் புண்ணா இருக்கும். அந்த குழப்பம்தான். தெரியாத விஷயம் இல்ல சாமி. பாப்பா வாங்கம்மா, டக்குன்னு வாங்கப்பா.
பாப்பா. நீயும் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத குழப்பம். வாழ்க்கைன்றது ஒரு கட்டம், புரியுதா? விட்டு கொடுத்தா போகணும். பிரிஞ்சது என்னத்த சாதிக்க போற? நீ செய்யற தப்ப நீ திருத்திக்கணும், அவன் செய்யற தப்ப அவன் திருத்திக்கணும். ரெண்டு பேர்த்து மேலுமே தப்பு இருக்குது. இதுதான் சரி அதுதான் சரின்னு இருக்கக்கூடாது, புரியுதா? போய் வாழ்ற வழி பாக்குற. குழந்தை கொண்டா. கனி கொடுத்துருமா? உள்ளுக்கு வர சாப்பாடு கொடுப்ப எல்லாத்தையும் கூப்பிடுவேன். உள்ளுக்கு வருவேன், சாப்பாடு கொடுக்கலாம் வருவீங்கல்ல. பா பன்னீர் வச்சுக்கிட்டீங்களா? கனி எதுக்கு? ஓடன்னு ஓடுனே ஓடு, நீர் வைக்காதவங்க வச்சுங்கப்பா. நீர் வச்சுங்க. தவறே இந்த 3 பேர் வாங்க தாண்டா வந்து நீர் வச்சுக்க முடியாத. தரேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வாங்க. உள்ளுக்கு போக சாப்பாடு கொடுக்கல கொடுக்குறேன்னு கையிலே வச்சிருந்தா அவங்க எடுத்து வாங்கி. அவங்களை வர சொல்லாத, கோயிலுக்கு வர சொல்லு, புரியுதா? என்ன வேணா எது மாலை முடிஞ்சதுக்கு என்ன வேணா நினைச்சு பாரு. நினைப்படுத்துறோம் போ. மறந்துருங்களா? நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துரு, ஞாபகத்துக்கு வரும். நீர் கதைக்கு வச்சுக்கிட்டீங்களா? எழுந்திரிப்பா. ஆமாங்க.